ஹலோ ஃபெல்லோ டாக்டர்ஸ். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ஓசி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ, இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, இதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்லாம் இருக்குங்கிறத மட்டும் பார்த்துடலாம். எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா டெல்லியிலேருந்து பாசிங் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா டிஎன்எம்சியில் ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பிஇசிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிஎன்எம்சியில் மேனுவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு மெயிலில் பிஇசி அனுப்பிடுவாங்க. அந்த பிஇசி வச்சு நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ஓசிக்கு அப்ளை பண்ணணும். என்ஓசி வந்ததுக்கப்புறமா டிஎன்எஃப்எம்ஜி இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததும் இன்டர்ன்ஷிப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ஓசிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது என்னெல்லாம்னா, நோட்ரியில் சைன் அண்ட் சீல் வாங்கின அஃபிடவிட் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் அஃபிடவிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஎன்எம்சியிலேருந்து பிஇசி வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த அஃபிடவிட் வாங்கணுங்க. இந்த அஃபிடவிட்டோட ஃபார்மேட் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதில் எஃப்எம்ஜி என்ஓசி அப்ளிகேஷனில் அஃபிடவிட்டோட ஃபார்மேட் இருக்கும். நியூ அஃபிடவிட் ஃபார்மேட்டில் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு சேம் அஃபிடவிட் தாங்க. நீங்கள் அஃபிடவிட் டைப் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே எல்லா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிடவிட்டில் இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை டிஎன்எம்சியில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர்ஸ் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏஜில் இப்போ உங்களுடைய கரண்ட் ஏஜை ஃபில் பண்ணிவிட்டு ரிசைடிங் அட்டில் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயும் அட்ரஸ் அட்டில் உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு ஃபார் த பாஸ்ட் உங்களுடைய கரண்ட் ஏஜை ஃபில் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டட் மை எம்பிபிஎஸ் கோர்ஸ் இந்த இயரில் உங்களுடைய கிராஜுவேஷன் இயரை ஃபில் பண்ணிடுங்க. அட் உங்களுடைய காலேஜ் நேம் வித் சிட்டி அண்ட் கண்ட்ரியை மென்ஷன் பண்ணிடுங்க. எம்பிபிஎஸ் டிகிரி இஷ்யூட் பைலையும் உங்களுடைய காலேஜ் நேம் வித் சிட்டி அண்ட் கண்ட்ரியை ஆட் பண்ணிடுங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ப்ராக்கெட்டில் பேரண்ட் இன்ஸ்டியூஷன் போட்டிருக்கிறதுலையும் அந்த ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரம் உங்களுடைய காலேஜ் நேம் வித் சிட்டி அண்ட் கண்ட்ரியை ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிருந்து உங்களுக்கு கிடைச்ச பிஇசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு 1 இயரா 2 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப்பா அப்படின்னு. உங்களுக்கு 1 இயர் இன்டர்ன்ஷிப்னா 1 இயர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எலிஜிபிள் ஃபார் இன்டர்ன்ஷிப்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பீரியட் ஆஃப் அதில் 1 இயர்னா 1 இயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 இயர்னா 2 இயர்ஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக அஃபர்ம்ட் அட் அதில் வந்துட்டு உங்களுடைய நாட்ரைஸ் பண்ணுற பிளேஸோட நேம் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் சைன் வாங்குகிற டேட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த டேட் கண்டிப்பாக நீங்கள் பிஇசி வாங்கினதுக்கு அப்புறமா தாங்க இருக்கணும். அண்ட் பிளேஸும் ஃபில் பண்ணிவிட்டு நோட்ரி பப்ளிக்லேருந்து சைன் அண்ட் சீல் வாங்கிக்கோங்க. அங்கேயே சொல்லுவாங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சைன் ஏதாவது போடணும் அப்படின்னா. அஃபிடவிட்டுக்கு அப்புறமா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நமக்கு தேவைப்படும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அஃபிடவிட்டோட ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலேயே கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எஃப்எம்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடில் டவுன்லோட் த டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பிளேஸ், டேட், நேம் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் ஒரு பிடிஎஃப் ஆக்கி வச்சுக்கோங்க. அஃபிடவிட் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷனை தவிர வேறு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் யுவர் காலேஜ் அண்ட் பிஇசி ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அப்புறமா பாசிங் சர்டிஃபிகேட். டோட்டலாக 7 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். எல்லாமே 2 MBக்குள்ளே மேக்ஸிமம் ஃபைல் சைஸில் இருக்கிற மாதிரி பிடிஎஃபாக ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போது என்ஓசி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எஃப்எம்ஜிஸ். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலேயே நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 33,040 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
வாங்க இப்போ ஃபில் பண்ணலாம். உங்கள் நேம், இனிஷியல், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஜெண்டர், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிங்கன்னா ஏஜ் அதுவாகவே வந்துடும். உங்களுடைய நேஷ்னாலிட்டி, கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், அட்ரஸ், ஆதார் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஆனால் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துடாதீங்க ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும். அப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தாங்க எல்லாமே ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா சென்ட் ஓடிபி கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டடி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் டிசிப்ளினில் மெடிக்கலை சூஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸில் டாக்டர் ஆஃப் மெடிசன் ஈக்குவலன்ட் டு இந்தியன் எம்பிபிஎஸ்ஸை டைப் பண்ணிடுங்க. அப்புறமா உங்களுடைய மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கை, உங்கள் கிராஜுவேஷன் இயர் அண்ட் மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி ரோல் நம்பரில் உங்களுக்கு காலேஜ்லேருந்து கொடுத்த ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐஎன்எல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட யூனிவர்சிட்டி நேமையும் இன்ஸ்டியூஷன் நேமையும் என்டர் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் யூனிவர்சிட்டி நேம் அண்ட் இன்ஸ்டியூஷன் நேம் வந்து சேமாக இருக்கும். அப்படின்னா சேமான நேமே என்டர் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி, பிளேஸ், ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி என்டர் பண்ணிக்கோங்க. ஈசி ரிசீவ்ட் பை எம்சிஏல நீட் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஆனால் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எம்சிஏலேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் ரிசீவ் டேட் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் வந்து 100 KBக்குள்ளே தாங்க இருக்கணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். இப்போது என்ஓசி ஃப்ரம் யுவர் ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டில் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் டேட்டையும் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ஓசிக்கு கிடையாது அப்படின்னா உங்களுடைய என்ஓசியை அப்போஸ்டைல் பண்ண டேட் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃப்எம்ஜி எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரோல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கில் பாஸிங் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கை போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Jan 2026 நீங்கள் இப்போ பாஸ் பண்ணியிருந்தாலும் பாஸிங் சர்டிஃபிகேட்டில் December 2025 போட்டிருந்தாங்கன்னா December 2025 தாங்க நீங்கள் போடணும். மேக்ஸிமம் மார்க்கில் 300 போட்டுட்டு அப்டைன்ட் மார்க்கில் உங்களுடைய ஸ்கோர் பண்ண மார்க் போட்டுக்கோங்க. அண்ட் மார்க் இன் பர்சன்டேஜ், எலிஜிபிலிட்டி ரெண்டுமே அதுவாகவே சேஞ்ச் ஆகிக்கும். இன்டர்ன்ஷிப் டைப்பில் CRMI அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஈசி இஷ்யூட் பை டிஎன்எம்சியில் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுதாங்க நம்மளோட பிஇசி நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தது. இதுலேயும் உங்களுடைய பிஇசியோட ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பிஇசி இஷ்யூ ஆன டேட்டையும் என்டர் பண்ணிக்கோங்க. பிஇசி ஃபைலையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் 100 KBக்குள்ளே தாங்க இருக்கணும். இஸ் CRMI பீரியட் டன் இன் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் உங்கள் ஃபாரின் காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு CRMI ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. CRMI பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. CRMI டியூரேஷனில் பிஇசியில் உங்களுக்கு 1 இயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12 months சூஸ் பண்ணிக்கோங்க. 2 இயர்ஸ்னு கொடுத்துருந்தா 24 சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூஷன் டைப்பில் கவர்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் அட் எனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். CRMI பீரியட் ஃப்ரம் டேட் அண்ட் டு டேட் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இனிமேல் தான் அதை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் அண்ட் விசா டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், எக்ஸ்பைரி டேட் ரெண்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. விசா நம்பர் உங்களுடைய லாஸ்ட்டாக நீங்கள் எந்த விசாவில் நீங்கள் இந்தியா வந்தீங்களோ அந்த விசா நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் என்ட்ரி பண்ண வேண்டாம். விசா ஸ்டேஷன் நீங்கள் உங்கள் ஸ்டடி கண்ட்ரியிலேருந்து எந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து டிபார்ச்சர் ஆனீங்களோ அந்த ஸ்டேட்டை போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் அரைவலில் நீங்கள் இந்தியாவில் எந்த டேட்டில் வந்து அரைவ் ஆனீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடலாம். எல்லா ஃபைலுமே 2 MB தாங்க மேக்ஸிமம் சைஸ் இருக்கணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். சர்டிஃபிகேட் நேமில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டில் இருக்கக்கூடிய ஆட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை எம்சிஐன்னு இருக்கிறதுல
நீட் யூஜி ஸ்கோர் கார்டுன்னு ரிமார்க்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீட் யூஜி ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபைல்ஸ்க்கெலாம் ரிமார்க்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு தேவை இருக்காது. எல்லா ஃபைல்ஸுமே அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதர்ஸ்னு கொடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ்லேயும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபில் பண்ணி வச்சுருந்த உங்களுடைய இமெயில் ஐடி பக்கத்தில் இருக்க சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருங்க. நீங்கள் ஓடிபி போட்டிங்க அப்படின்னா இப்போது லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பேமெண்ட்டுக்கு வந்துடுங்க. அதில் பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் கேட்வேல எந்த பேங்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட், நெட் பேங்கிங் பேமெண்ட் எல்லாமே இருக்கும். அதில் யூபிஐ பேமெண்ட் செலக்ட் பண்ணி ஜெனரேட் கியூஆர் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோட் ஜெனரேட் ஆகும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. அவ்வளோதாங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு மெயில் வந்துடுங்க. மெயில் வந்து வித்தின் 1 to 3 டேஸ்க்குள்ளே என்ஓசி வந்துடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.